வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஒழுக்கமான சமூகத்தை கட்டியெழுப்ப அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பேன் என்று ஜனாதிபதி உறுதி. உறுப்பினர் நியமனத்திற்குரிய பெயர் பட்டியலை வெள்ளிக்கிழமைக்கு முதல் சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் உள்ள அதிகாரத்தை பறித்து நிதி அமைச்சருக்கு மாற்ற அரசு திட்டமிடுவதாக எதிர்க்கட்சி கடும் விசனம். தேசிய போர் வீரர் தினத்தில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க வெளியிட்ட கருத்துடன் நான் உடன்படவில்லை என்று முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். தன்னை மட்டுமே கருதும் வாழ்க்கையை விட பொதுமக்கள் நலனுக்கான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். ஹமாதோட்டை ருகுணு மகம்புரு சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற கலாநிதி ஓமல்பே சோபித தேரரின் 75வது பிறந்தநாள் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி தேரரின் 75 வருட வாழ்க்கை மற்றும் 64 வருட துறவிய வாழ்க்கை அனைத்துக்கும் எடுத்துக்காட்டாக இருப்பதாக தெரிவித்தார். நாடு ஒழுக்கவியல் நிலையில் இருந்து மீள மகா சங்கத்தினருக்கு முக்கிய பங்கு உள்ளதாகவும் அரசாங்கம் அவசியமான நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். சமூக ஒழுக்கம் அரசியல் மாற்றத்தில் மட்டுமே அடைய முடியாது என்றும் அது மதிப்புமிக்க பண்பாட்டு அமைப்புகளுடன் சமூக உறவுகளும் சார்ந்தது என்றும் ஜனாதிபதி கூறினார். ஓமல்பே சோபித தேரரின் அறிவும் நாட்டுக்கும் சாசனத்திற்கும் அவர் செய்த பணிகளுக்கும் பாராட்டத்தக்கவை என்றும் அவரது நிலை மனப்பான்மையினை தனிப்பட்ட முறையில் சுட்டிக்காட்டி அவருக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் வேண்டியும் ஜனாதிபதி வாழ்த்து தெரிவித்திருந்தார். விழாவில் தேரரால் ஜனாதிபதிக்கு நூல்கள் வழங்கப்பட்டதோடு கம்போடிய சங்கராஜ தேரர் நினைவு பரிசும் மாணவர் ஒருவர் பாடிய பாடலின் இருபட்டும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உறுப்பினர் நியமனங்களை விடுவிக்க தேவையான பெயர் பட்டியலை சில அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் இதுவரை முழுமையாக சமர்ப்பிக்காதது தேர்தல் ஆணைக்குழுவின் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்த போது உறுப்பினர் நியமனத்திற்குரிய பட்டியலை மே மாதம் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு வர்த்தமானி ஊடாக அறிவுறுத்தியுள்ளோம். தாமதிக்காமல் கட்சிகள் மற்றும் குழுக்கள் தமது பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு 70,000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் தேர்தல் செலவினங்கள் மற்றும் வருமானங்களை 21 நாட்களுக்குள் சட்டப்படி சமர்ப்பிக்க வேண்டிய நிலையில் மிகச்சிலரே இந்த விவரங்களை சமர்ப்பித்துள்ளார்கள். இதனால் குறிப்பிட்ட காலம் முடிவடைந்த நிலையில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் சட்டம் அதிபரின் ஆலோசனைக்கு அமையவே நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 339 உள்ளூராட்சி மன்றங்களின் பதவிக்காலம் எதிர்வரும் 2ஆம் தேதியில் ஆரம்பமாக உள்ள நிலையில் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்களை வர்த்தமானி ஊடாக பிரசுரிப்பதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. பொறுப்பான கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் பெண் பிரதிநிதித்துவம் முழுமையான உறுப்பினர் பட்டியல் போன்றவற்றினை இவற்றை இன்னமும் முழுமையாக சமர்ப்பிக்கவில்லை என்பது இந்த சிக்கலுக்கான காரணமாகின்றது. அரைகுறையான தகவல்களோடு நியமன அறிவித்தலை வெளியிட முடியாது. எனவே மே 30ஆம் தேதிக்குள் தேவையான அனைத்து விவரங்களையும் வழங்க வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு வெளியிட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதியன்று உள்ளூராட்சி மன்றங்களின் புதிய பதவி காலத்தை ஆரம்பிக்க அனைத்து தரப்பினரும் உரிய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் ஆணைக்குழு கேட்டுக் கொண்டுள்ளது. மின் கட்டணத்தை நிர்ணயிக்கும் இறுதி அதிகாரத்தை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடமிருந்து எடுத்துக்கொண்டு நிதியமைச்சின் வசமாக மாற்ற அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை வெளியிட்ட அவர் ராஜபக்ச ஆட்சியில் ஊழலுக்கு பெயர் போன PR என்ற நபரை போல தற்போதைய ஆட்சியிலும் அதே போன்று ஒருவர் இருக்கிறார். அவரின் நடவடிக்கையால் 300க்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் எந்த சோதனையுமின்றி விடுவிக்கப்பட்டுள்ளன என்று குற்றம் சாட்டினார். இதற்கு பொறுப்பான அமைச்சர் பிமல் ரத்நாயக்க விளக்கம் வழங்கி பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மறுபுறம் மக்கள் மீது சுமையேற்ற மின்கட்டண உயர்வுகளை அரசாங்கம் திட்டமிட்டு வருவதாகவும் அதன் ஒரு பகுதியாக சுயாதீனமான பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அதிகாரத்தை குறைத்து அந்த அதிகாரத்தை புதிய மின்சார சேவை சட்டத்தின் மூலம் நிதியமைச்சரிடம் மாற்ற முயற்சிக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த வகையான சட்ட மூலங்களை அரசு முன்வைத்தால் அதற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர தயார் எனவும் எந்த சந்தர்ப்பத்திலும் பின்னடைவதில்லை என்றும் அவர் உறுதிபட குறிப்பிட்டுள்ளார். ஆனையரவு உப்பளத்தில் கடந்த மே 13ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு வந்த தொழிலாளர் போராட்டம் நேற்றைய தினத்துடன் முடிவுக்கு வந்துள்ளது. நிறுவனத்தின் முகாமையாளர் MJP துவான் மன்சில் மற்றும் உப்பு உற்பத்தி கூட்டுத்தாபனத்தின் இயக்குநர் சபையின் உறுப்பினர் நந்தனன் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டு பருவகால தொழிலாளர்களோடு நேரடியாக சந்தித்து கலந்துரையாடல் நடத்தியதன் போது இந்த முடிவு வந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதன்போது தொழிலாளர்கள் பாதுகாப்பு உடைகள், மருத்துவ வசதிகள், பணிக்காலத்தில் நோய்வாய்ப்பட்டால் மருத்துவ சான்றிதழ், முழுமையான ஊதியம் வழங்கல் உள்ளிட்டவை கோரிக்கைகளாக முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவை நிறைவேற்றப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டது. மொத்தமாக தொழிலாளர்கள் முன்வைத்த 10 கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். அத்துடன் தொழிலாளர்களின் கோரிக்கைகளில் ஒன்று முகாமையாளரை மாற்றுவது தொடர்பாக இருந்த நிலையில் அவர் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லாதவை எனவும் சிலர் கொண்டுள்ள தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் அவரை மாற்ற முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் முகாமை
முகாமையாளரை மாற்றுவது தவிர மற்ற அனைத்து கோரிக்கைகளுக்கும் தீர்வு காணப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் எதிர்வரும் நாட்களில் மீண்டும் பணிக்கு திரும்புவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை தற்போது ரஜலுனு என்ற பெயரில் வழங்கப்பட்டு வந்த ஆணையரவு உப்பின் பெயர் மாற்றப்பட்டு இனி ஆணையரவு உப்பு என்ற பெயரில் விநியோகிக்கப்படும் எனவும் அதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளன என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன் மூலம் அந்த பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் உப்பை பொதுமக்கள் விரைவில் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை உருவாகும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களின் உறுப்பினர்களை கைது செய்வதையும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் துப்பாக்கி வன்முறைகளை கட்டுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு தென் மாகாணத்தில் விசேட மோட்டார் சைக்கிள் படையணி ஒன்று அறிமுகம் செய்யப்பட உள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீஸ் அதிகாரி ஸ்ரீ ஜெயலலிதா தலைமையில் இந்த புதிய படையணி செயற்பட உள்ளது. அண்மை காலமாக முக்கிய குற்றவாளிகளை கைது செய்வதில் ஏற்பட்ட தாமதங்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குழு உறுப்பினர்கள் தப்பிச் செல்வதை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விசேட பிரிவில் 23 மோட்டார் சைக்கிள்களுடன் தங்காலை மற்றும் மாதிரி போலீஸ் பிரிவுகளில் இருந்து சுமார் 46 அதிகாரிகள் ஈடுபட உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் அனைவரும் அமைதிக்காகவே யுத்தத்தில் ஈடுபட்டதாக தேசிய போர் வீரர் தின நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்ட கருத்துடன் தாம் உடன்படவில்லை என்று முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருந்தார். புலிகள் அமைப்பின் தலைவர் அமைதிக்காகவா போராடியவர் என்றும் கேள்வி எழுப்பியிருந்த அவர் இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். மேலும் ராணுவத்தில் எண்ணிக்கையை குறைத்ததன் மூலம் பெறப்படும் 80 பில்லியன் ரூபாவினால் நாட்டை மீட்டெடுக்க முடியாது என்றும் தேசிய பாதுகாப்பு என்பது சர்வதேச நிதி நிறுவனங்களால் நிர்ணயிக்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல என்றும் அவர் வலியுறுத்தினார். தற்போது நாடு எதிர்நோக்கும் சூழலில் எதிர்பார்க்கப்படும் தேசிய பாதுகாப்பு இல்லை என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பிலும் தீவிர குறைபாடு உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். புலம்பெயர்ந்த தமிழர்கள் சிலர் இலங்கையில் இனங்களிப்பு நடைபெற்றதாக கூறி தாங்கள் வசிக்கும் நாடுகளில் தங்களின் இருப்பையும் விசாக்களையும் உறுதி செய்ய முயற்சிக்கின்றார்கள் என்றும் அவர் விமர்சித்தார். தேசிய போர் வீரர் தினத்திலே ஜனாதிபதி கூறியது போல் இது அமைதிக்கான யுத்தம் என்று சொல்வது ஏற்க முடியாது. அமைதிக்காக யுத்தம் நடந்திருந்தால் தலதா மாளிகை மற்றும் ஸ்ரீமகாபோதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்க மாட்டாது என்றும் அவர் வலியுறுத்தினார். நாட்டின் பாதுகாப்பு பொறுப்பை தகுதியான அறிவாற்றல் கொண்ட ஒருவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் ராணுவ முகாம்கள் அகற்றப்படுவதை ஏற்க முடியாது என்றும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா கடுமையாக தெரிவித்திருந்தார். இலங்கையின் பொருளாதார நிலை 2018ஆம் ஆண்டு காணப்பட்ட நிலைக்கு திரும்ப மேலும் 3 ஆண்டுகள் தேவைப்படும் என்று இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கையின் பொருளாதாரம் என்ற தலைப்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் பேசும்போது மத்திய வங்கியின் மேலதிக ஆளுநர் சந்திரநாத் அமரசேகர இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறிய போது 2021ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2024ஆம் ஆண்டு வாழ்க்கை செலவு 2 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் ஆனால் 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிட்டால் சிறிய மாற்றமே காணப்படுவதாகவும் தெரிவித்தார். பல்வேறு காரணங்களால் நாட்டின் பொருளாதாரம் கடும் சிக்கல்களை சந்தித்தது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கிடையில் பணவீக்கம் குறைந்து வருவதால் அதன் நன்மைகளை மக்களுக்கு உணரப்பட ஆரம்பித்துள்ளதாகவும் இருப்பினும் 2021ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் மக்களின் வாழ்க்கை செலவு இன்னமும் உயர்ந்துள்ளதையும் அவர் வலியுறுத்தியிருந்தார்.